அவங்க வீட்டுக்காரரு கூஜா தூக்குறாரு. புரியுதா? அந்த காலத்திலே சொல்லும், நடிகையினுடைய புருஷன் யாருன்னா கூஜா தூக்கிட்டு இருக்காருன்னு. அதாவது தன்னுடைய மனைவி இப்படியெல்லாம் நடிக்கிறாங்கன்னா அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறவர் கணவர். இதை ஊர்வசியே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு தெரியுமா நடிகை ஊர்வசி? ஏன் நடிகைகள் இவ்வளவு காட்டுறாங்கன்னா அது காரணம் கணவன். ஏங்க இது வியாபாரமா? பொம்பளையாவது ஆம்பளையாவது இது வியாபாரம். போட்ட காசை எடுக்கணும். அதை பொண்ணுன்னு பொண்ணுக்கு மட்டும் அந்த ஆபாசமான காட்சியில் படம் வாங்கணும்னு ஆசை இருக்காதா? அதாவது ஆபாசமான படம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்களை விட பெண்கள் நல்லா எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஆசை அதிகம். இந்த சினிமாவுக்கு காசு கொடுத்து வரான்ல, அவன் பூரா எதுக்கு வரான்? பொம்பளையை பொறுத்த வரைக்கும் எதுக்கு வரான்? எங்கேயாவது தெரியாதா அப்படிங்கிற பலவீனத்தில் தான் வர்றான். ஸோ அவன் 100 ரூபா 150 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து வரான்னா அவனை திருப்திப்படுத்தணும். அந்த திருப்திப்படுத்துகிற வேலையை தான் அந்த பெண் இயக்கர் செய்கிறார். விஷயம் தெரியுமா? முக்கியமான விஷயம். ஆபாச படங்களுக்கு தடை விதிங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தன் கேஸ் போட்டார். யோ முடியாதியா சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டுது, ஆபாச படங்களை எங்களால் தடை செய்ய முடியாது அப்படின்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டே சொன்ன பிறகு நீங்களும் நானும் பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ பிரேம்ஜி மாமியார் மசாலா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இது ஒரு நல்ல பிஸ்னஸ். பிரேம்ஜியா குழந்தை பிறக்காயா, அவங்களாம் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணவங்க நிறைய பேர். அந்த விஷயத்தில் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அந்த வயசில் குழந்தை பெற்றாரு பிரேம்ஜி. அது கங்கைமரம் ஃபேமிலிக்கு ஒரு கொடுப்பனை. வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள், சினிமா விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர். சார் வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நயன்தாரா அவர்களை இப்போ ரீசெண்டாக அவங்க நடிச்சிட்டு இருக்கக்கூடிய டாக்ஸிக் படத்தினுடைய ஒரு ஸ்னீக் அண்ட் பீக் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிகரெட்லாம் பிடிச்சிட்டு நடிக்கிற மாதிரி காட்சி. சிகரெட்டு ஏற்கனவே அவங்க பிராண்டி கடையில் போய் பிராண்டி வாங்குற மாதிரிலாம் வந்துருச்சு. இது அந்த ஹீரோவோட ரொம்ப இணைஞ்சி செக்ஸி ட்ரெஸ் போட்டு நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இதில் என்ன விஷயம் என்னென்னா, நயன்தாரா தமிழ் படங்களில் ரொம்ப நல்ல கதை உள்ள படங்கள் நடிக்கிறாங்க. அவங்க ஆபாசமான படத்தில் நடிக்கிறதே இல்லை. ஆனால் தமிழ் படத்தில் வாங்குகிற சம்பளம் வேறு, அங்கே வாங்குகிற சம்பளம் வேறு. அப்போது சம்பளத்துக்கு தகுந்தபடி எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி அவங்க நடிக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய டீசர் வந்த போதே ஒரு பெரிய சர்ச்சையாக வந்தது. ரொம்ப செக்ஸியாக எடுத்து வச்சுருக்காங்க டீசர்னு. அதை விட ரொம்ப மோசமாக ட்ரைலர் வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜைஜான்டிக்காக அவங்க ஃபைட் பண்ணுற மாதிரி, பைக் ஓட்டுற மாதிரி அப்படிலாம் இருந்தது. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடியது ரொம்பவே ஒரு மாதிரி ரொமான்டிக் அப்படின்ற பேரில் ரொம்ப செக்ஸியாக கிளாமராக தான் இருக்குது. இது நயன்தாராவுக்கே ஒரு பின்னடைவாக இருக்காதா? பின்னடைவு எனக்கு, அதாவது அவங்க வீட்டுக்காரரு கூஜா தூக்குறாரு. புரியுதா? அந்த காலத்திலே சொல்லும், நடிகையினுடைய புருஷன் யாருன்னா கூஜா தூக்கிட்டு இருக்காருன்னு. அதாவது தன்னுடைய மனைவி இப்படியெல்லாம் நடிக்கிறாங்கன்னா அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறவர் கணவர். இதை ஊர்வசியே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு தெரியுமா நடிகை ஊர்வசி? ஏன் நடிகைகள் இவ்வளவு காட்டுறாங்கன்னா அது காரணம் கணவன். கணவன் அப்படி இருக்கிறனால தான் நடிகைகள் காட்டுறாங்க. ஊர்வசி சொல்லுது. ஊர்வசி ஏற்கனவே விவாகரத்தாகி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணும் நடிச்சுக்கிட்டு இருப்போம். ஊர்வசி ரொம்ப நடிகைகளை பற்றி இப்படி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடிகைகள் மோசமாக காட்டுறாங்க, அது காரணம் அவங்க கணவர் தான். கணவர்கள் கண்டுக்கிறது இல்லை, அதனால் அவங்க அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ யாரை சொல்லுது? விக்னேஸ்வரன் தானே சொல்லணும். ஆனால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறவங்களே ஒரு ஃபீமேல் ஆக்டர். அவங்க ஏங்க இது வியாபாரமா? பொம்பளையாவது ஆம்பளையாவது இது வியாபாரம். போட்ட காசை எடுக்கணும். அதை பொண்ணுன்னு பொண்ணுக்கு மட்டும் அந்த ஆபாசமான காட்சியில் படம் வாங்கணும்னு ஆசை இருக்காதா? அதெல்லாம் பொய். அதாவது ஆபாசமான படம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்களை விட பெண்கள் நல்லா எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஆசை அதிகம். ஆமாவா இல்லையா? இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, உதாரணம் ஆதாம் ஏவாள். ஆதாமுக்கு ஆசை அதிகமா ஏவாளுக்கு ஆசை அதிகமா? ஏவாளுக்கு. ஏன்? அவள் தான் அந்த பழத்தை பறித்து கொண்டாடினான். அதே மாதிரி
பரமசிவன் சொல்கிறாரு, என்னைய கூப்பிடாம கம்சன் எங்கள் ஒப்பன் யாகம் பண்ணிட்டு இருக்கான் போகாதுன்னு. பிடிவாதம் பிடிச்சி யார் போனது? பார்வதி. பார்வதி. அன்னைக்கு ராமன் சொன்னான் இந்த கோட்டை தாண்டி போகாதுன்னு சீதைக்கு, தாண்டினல்ல. ஸோ இதெல்லாம் பெண்களுடைய தவறுகள் தான். சீதா பிராட்டி தப்பு பண்ணா, அதே மாதிரி நம்முடைய பார்வதி தப்பு பண்ணா, ஏவாள் தப்பு பண்ணா. ஆக பெண்கள் தான் ஆசையை அதிகம் உள்ளவர்கள். அந்த ஆசையின் வெளிப்பாட்டை அவங்க படத்தில் இன்னும் நல்லா காட்டு எடுப்பாங்க. நீ பாட்டுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. இல்லை, அவங்க ஒரு நடிகையும் கூட. அதுக்கப்புறம் தான் டைரக்டராக பல படங்கள் பண்ணாங்க. அவங்களுக்கு அவார்ட்லாம் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். இது அதை விட ரொம்ப மாறுபட்டு இருக்குதே. ஏன்னா இந்த படத்தில் எல்லாருமே நிறைய ஹீரோயின் இருக்கிறாங்க. நயன்தாரா மட்டும் இல்லை, ஹுமா குரேஷி, ஹிந்தியில் இருந்து கியாரா அத்வானி, அதுக்கப்புறமா ருக்மணி வசந்த், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே கொஞ்சம், அதாவது இந்த சினிமாவுக்கு காசு கொடுத்து வரான்ல, அவன் பூரா எதுக்கு வரான்? பொம்பளையை பொறுத்த வரைக்கும் எதுக்கு வரான்? எங்கேயாவது தெரியாதா அப்படிங்கிற பலவீனத்தில் தான் வர்றான். ஸோ அவன் 100 ரூபா 150 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து வரான்னா அவனை திருப்திப்படுத்தணும். அந்த திருப்திப்படுத்துகிற வேலையை தான் அந்த பெண் இயக்கரை செய்கிறார். அதில் என்ன தப்பு? அந்த மாதிரி காட்சிகளை யாஷ், அவருக்கு வந்து ராக்கி பாய்னே பேர், அவர் ஒரே ஃபைட்டு ஸ்டண்ட் அப்படி பண்ணுவாருன்னு, அவருக்கு இப்படி ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது அது அவருடைய ஃபேன்ஸுக்கே என்ன இப்படிலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தோணாதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த நடிகையும் மோசமாக நடித்தா எந்த ரசிகனும் கோபப்பட மாட்டான். சபாஸ் நல்லா இருக்கு இன்னும் சப்பு கொட்டிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தொழிலுங்க அது. அது தொழிலை ஏன் தப்பாக சொல்லணும்? ஸ்ருதிஹாசன் சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஏங்க நாங்கள் இவ்வளோ தூரம் என்னை பற்றி ஆபாசமாக நடிக்கிறா, அதை காட்டுறா, இதை காட்டுறான்னு சொல்கிறீங்களே, கோயில் சிலை எப்படி இருக்கு அதை பார்த்தா உங்களுக்கு கும்பிடணும்ல தோணுதில்ல? அதே மாதிரி உங்கள் பார்வையில் கோளாறு இருக்குது, இதெல்லாம் ரசிங்கடா அப்படின்னு ஸ்ருதிஹாசன் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ரசிச்சுட்டு போங்க. கலைநயத்தோட பார்க்கணுன்றீங்க. அதே தான், கலைத்துறையை கலைநயத்தோட பார்த்துட்டு இது பண்ணணும். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி சினிமாக்கள் ப்ரொமோ எது வந்தாலுமே உடனே ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற பொது தளத்தில் வந்து இதை பற்றி பேசி அதுக்காக ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த படத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே அண்ணன் சொல்லவே இல்லை. அதுக்காக தான் கேட்டேன் நான். ஒரு விஷயம் தெரியுமா, முக்கியமான விஷயம், ஆபாச படங்களுக்கு தடை விதிங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தன் கேஸ் போட்டார். யோ முடியாதியா சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டுது, ஆபாச படங்களை எங்களால் தடை செய்ய முடியாது அப்படின்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டே சொன்ன பிறகு நீங்களும் நானும் பேசி என்ன பிரயோஜனம்? மாமியாருக்கு கீழே வேலை பார்க்குறாராமே பிரேம்ஜி. அது என்ன, அவர் வந்து ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக ஒரு மியூசிஷியன் நடிகர் அப்படின்னு பார்த்தா இப்போ மாமியார் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது கல்யாணம் ஆனாச்சுன்னா அது தெரியும், பொம்பளைகளுக்கு தெரியாது. மாமியாருங்க மருமகனை தன்னுடைய மகன் மாதிரியே பாவிப்பாங்க. அதாவது மகனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மகளுடைய கணவனுக்கு நிறைய உபசரணை பண்ணுவாங்க மாமியார். அது வழக்கம்தான். பிரேம்ஜி வந்து கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பேர் இந்து. அது வந்து சேலத்து பொண்ணு, கொஞ்சம் வசதியான பொண்ணு, பேங்க்கில் வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. இப்போது பிரேம்ஜி வந்து பிரேம்ஜி மாமியார் மசாலா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இது ஒரு நல்ல பிஸ்னஸ். அதாவது முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா மசாலாவை அம்மியில் வச்சு அரைப்பாங்க, அது அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, எல்லாம் டக்குன்னு மசாலா தூக்கி போட்டோமா மீன் குழம்பு வந்துருச்சு, மசாலா தூக்கி போட்டோமா சாம்பார் வந்துருச்சு, ரெடிமேட் மசாலா. ஆமாம், அந்த மாதிரி மசாலா. அதுவும் பிரேம்ஜி மசாலான்னா நடிகர் மசாலான்னு சொல்லி விற்கும் இல்லையா, அந்த மசாலா கம்பெனி வச்சுருக்காங்க பிரேம்ஜியும் அவங்க மாமியாரும். அப்போது மாமியார் என்ன சொல்லிச்சான், இந்த மாதிரி மேலே வத்தல் காயப்பட்டிருக்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? மாமியார். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, பிரேம்ஜி, அத்தை இப்போ தானே சொன்னீங்க வடகம் காஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி மாமியார் என்ன சொன்னாலும் மர்மம் விழுந்து விழுந்து வேலை செய்கிறாராம். இதில் கூடுதல் தகவல் என்னென்னா, பிரேம்ஜியுடைய மக இருக்கிறதுல அது பிரேம்ஜி என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அம்மாவே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அங்கே கங்கைமரம் வந்தாருன்னா பேத்திக்கிட்ட கொஞ்சிறது அவ்வளவு அன்பாக கொஞ்சிறாராம். ஏன்னா அவங்க மனைவி இறந்து போயிட்டு இல்லையா, மனைவி தோற்றத்திலே இருக்கிறதுனால தாத்தாவும் வந்து பேத்தியை கொஞ்சிக்கிட்டு இருக்காராம்.
இது கூடுதல் தகவல். மாமியாருக்கு கீழே வேலை செய்கிற பிரேம்ஜி அது வேறு விஷயம். ஆனால் கங்கை மரன் பேத்தியோட கொஞ்சிற விஷயங்கள் ஃபோட்டோஸ் நிறைய வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகி உடனே குழந்தை, அதுவும் பெண் குழந்தை, அவங்க அம்மாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு. இல்லை, அந்த டைமில் என்ன சொன்னாங்கன்னா, பிரேம்ஜியா குழந்தை பிறக்கையா, அவங்களாம் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணவங்க நிறைய பேர். அந்த விஷயத்தில் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அந்த வயசில் குழந்தை பெற்றாரு பிரேம்ஜி. அது வந்து கங்கை மரன் ஃபேமிலிக்கு ஒரு கொடுப்பனை. ஏன்னா காலதாமதமாக கல்யாணம் பண்ணிட்டார். இவரும் கொஞ்சம் அப்போது ஆடாத ஆட்டெல்லாம் கிடையாது. கைகாலெலாம் கிட்டுக்கிட்டு நடங்கும். தண்ணி, ஒரே தண்ணி. சாட்டர்டேயான பார்ட்டி, ஓப்பன் த பாட்டில்னு சொன்னதே அவங்க. பப்பு பார்ட்டினாலே வந்து அந்த கேங்கை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவருக்கு ஆண்டவன் நல்ல பெண் குழந்தைய கொடுத்துருக்காரு. உண்மையிலே சந்தோஷம். ஓகே, ஸோ மாமியார் மசாலாவோட பிரேம்ஜி அவர்கள் சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்றதா தெரிய வருது. ஸோ பிரேம்ஜி அவர்களுடைய நடிகருக்கான அந்த பயணம் இருக்குதா, இல்லை மாமியார் மசாலாவோட செட்டில் ஆகி? இல்லை, கங்கை மரன் வெங்கட் பிரபு இருக்கார் இல்லையா, வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணால் கண்டிப்பாக அதில் ஒரு முக்கியமான விஷயம் வெங்கட் பிரபுடைய தம்பி பிரேம்ஜிக்கு உண்டு. மற்றவங்க பெருசாக பிரேம்ஜியை வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. நடுவில் ஒரு 2-3 படம் லீட் ரோலில் நடித்தார் பெரிய அளவில். ஆனால் அது கை கொடுத்து வருமானத்துக்கு, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி எதுவும் பெருசாக ஏற்படலை அப்படின்றது தான். ஓடிடியில் ஓகே, ஒரு நல்ல வீட்டில் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரேம்ஜியோடைய அப்பா, அதாவது கங்கை அமரன் அவர்கள் எனக்கு ஒரு பொண்ணும் இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் ஒரு சர்ச்சை பேச்சு வந்து கிளப்பி விட்டார். இல்லை, கங்கை அமரனுக்கு 2வது மனைவி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் மறுக்கலை. ஸோ அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்குது. ஆமாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.